वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயண் பூமியில் அவதரிக்க அவரோகிணித்து விட்டார். தான் பூமியில் இறங்கி பூபாரத்தை குறைத்து தர்மத்தை ரட்சிக்க வாக்கு கொடுத்ததுக்கேற்ப தேவகி இடையத்திலே குழந்தையாக பிறக்க தீர்மானம் கொண்டு ஒரு நல்ல நாளுக்காக காத்து கொண்டிருக்கிறார். அந்த நல்ல நாளும் வந்தது. எல்லோரும் காத்திருந்தார்கள். ஆவணி மாதம், ரோகிணி நட்சத்திரம், நல்ல நட்சத்திரம், தேய்பிறை அஷ்டமி திதி நாளில் எம்பெருமான் தேவகி இடத்தில் அவதரிக்க உத்தேசித்தார். அந்த நாளில் இரவு நேரம் நட்சத்திரங்கள் அழகாக ஒளிவிட்டு கொண்டிருந்தன. ஆகாசம் நிர்மலமாக இருந்தது. பட்டணத்தில் எல்லோரும் சுகமாக இருந்தார்கள். நதிகளெல்லாம் மெதுவாக சலசலத்து ஓடிக்கொண்டிருந்தது. அந்த ஏரியைச் சுற்றி மயில்கள் ஆடின, குயில்கள் கூவின, பூங்கொத்துக்கள் எல்லாம் பூக்களை சொரிந்தன. அதில் இருந்து விழுந்த மகரத தூள்களினாலே அந்த ஏரி முழுவதும் நிறைந்தது. வாயு சுகமாக வீசியது, காற்று சுகமாக வீசியது. மந்தமாருதம் என்ற சொல்லுக்கு ஏற்ப அழகாக தழுவிச் சென்றது. நல்ல கந்தத்தை மட்டுமே வாயு எல்லாரிடத்திலும் கொண்டு போய் சேர்த்தது. பிராமணர்கள் பண்ணக்கூடிய யாக யஜ்யங்களில் ஏற்பட்ட அக்னி ஓஹோ என்று கொழுந்துவிட்டு எரியாமல் தனக்கு வேண்டியதை மட்டும் வாங்கிக் கொண்டு நிதானமாக ஜொலித்து கொண்டிருந்தது. இப்படி சாதுக்கள் மனது நிறைந்து இருக்கிற காலத்திலே ஆவணி மாதம், ரோகிணி நட்சத்திரம் மேற்கு பக்கத்திலே எப்படி சந்திரன் உதிப்பானோ அது போன்ற பிரகாசமான முகத்தோடே எம்பெருமான் கண்ணன் அவதரித்தான். இதை ஒரு அழகிய ஸ்லோகத்தினாலே சுக மகரிஷி தெரிவிக்கிறார். தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்க கதார்யுதாயுதம் ஸ்ரீவத்சலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோதசௌபகம் மகார்ஹவைதூர்ய கிரீடகுண்டல திஷா பரிஷ்வக்த சஹஸ்ரகுந்தலம் உத்தாம காஞ்சங்கத கங்கணாதிபிர் விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷதா. அந்த புருஷோத்தமன் சாஸ்திரங்களில் கோஷிக்கப்பட்ட ஆஸ்திரிய ரூபியும் தாமரை கண்ணனும் சங்கம் கதை சக்கரம் முதலிய சிறந்த ஆயுதங்கள் உடையவராகவும் ஸ்ரீவத்சம் என்னும் மறு உடையவரும் கழுத்திலே அழகு பெற்று விளங்கும் கௌஸ்துபமணி உடையவரும் மஞ்சள் பட்டாடை உடுத்தியவரும் நீருண்ட மேகம் போல் அழகுடையவரும் விலை உயர்ந்த வைடூரிய கற்களால் செய்யப்பட்ட
கிரீட்டத்தை உடையவரும் குண்டலங்கள் உடையவும் பிரகாசத்திலே ஒளிவீசும் அநேக மயிர் சுருள் கலை உடையவரும் ஒளி வீசுகின்ற அரைநூல் தோல்வலை கங்கணம் முதலியவைகளால் விளங்குகின்ற இளங்குழந்தையை வசுதேவர் பார்த்தார். அந்த வசுதேவர் அப்பொழுது ஸ்ரீ விஷ்ணு பகவானே நமக்கு புத்திரனாக அவதரிப்பதை பார்த்து ஆச்சரியத்தால் மலர்ந்த கண்களை உடையவராய் ஸ்ரீ கிருஷ்ணாவதார உற்சவத்தில் அதிக பரபரப்புற்றவராய் சந்தோஷத்தில் மூழ்கியவராய் பிராமணர்களுக்கு 16,000 பசுக்களை மனத்தினாலேயே தானம் செய்தார். மனசினாலேயே தானம் பண்றாராம் வசுதேவர் கிருஷ்ணோத்சவத்துக்கு. வசுதேவரும் தேவகியும் குழந்தை பிறக்கிறதை பார்க்கப்பட்டார்கள். வசுதேவ ஐக்ஷதா. குழந்தை பிறக்கும் போதே பீதாம்பரம், ஸ்ரீவத்சம், கடக குண்டலஹாரம், பஞ்சாயுதங்கள் தரித்து காஞ்சன நூபுராதிகள் கூட பிறந்தது. தலை முதல் கால் வரை அவ்வளவு நகையோட சிரித்த புன்சிரிப்போடே கூட பிறந்தான். தம் அற்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம். மலர்ந்த தாமரையைப் போல இருக்கான் அவரோட பார்வை. பெருமாள் பிறக்கும் போதே கண்ணை திறந்து பார்க்கறாராம். பிறந்த குழந்தை கண்ணு பார்க்காது, ஆனால் எம்பெருமான் கண் திறந்து பார்க்கறார். பார்த்து வசுதேவரின் தேவகியும் பயப்படாதீங்கன்னு கண்ணிலேயே சொல்றாராம் பெருமாள். உடனே பூமியை பார்க்குறார். பூமியை பார்த்து அந்த கண்ணாலேயே நான் அவதாரம் பண்ணிட்டேன், இனிமேல் நீ பயப்படாத அப்படின்னு அந்த செந்தாமரை கண்ணுனாலேயே எடுத்து சொல்கிறார். உடனே அந்த செந்தாமரை கண்கள்னால மகாலட்சுமியை பார்க்குறான். நீ ருக்மிணியாக அவதாரம் எடுத்துரு, பூமிக்கு வந்துரு அப்படின்னு அந்த செந்தாமரை கண்கள்னாலேயே லக்ஷ்மியை பார்த்து சொல்கிறாராம். அந்த கண்கள் பேசுகிற பேச்சுக்கு அவ்வளோ அர்த்தத்தை சொல்கிறார் கவிஞர். அவர் பிறக்கும்போதும் இருட்டு. எப்படி வசுதேவரும் தேவிக்கும் அந்த குழந்தைய பார்த்துருப்பா? அவரோ கருப்பு, காராகிரகம், அதுவும் இருட்டு. எப்படி பார்த்துருப்பா? எல்லாரும் அவ அப்பா அம்மாவெல்லாம் சேவிக்கிறா, கொள்றா. இதெல்லாம் நமக்கு இல்லையேன்னு பெருமாளுக்கு ரொம்ப நாளாக குறையாம். அது குறையில, நிஜமாலேயே நிறதான். ஆனால் அந்த கவிஞர் அதை அப்படி உருவெடுத்து காட்டுறார். அப்படியாப்பட்ட எம்பெருமான் அப்பா அம்மா இல்லையேன்ற குறையோட இந்த பூமியில் பிறக்கும்போது வசுதேவர் தேவகி 2 பேரையும் பார்த்து சிரிக்கிறாராம். அந்த சிரிப்பு பல்வரிசையை வெளியில் தெரிஞ்சுதோ இல்லையோ, அந்த சந்திரன் போல வரிசையாக கோத்தா மாதிரி, சந்திரன் எல்லாத்தையும் வரிசையாக கோத்தா மாதிரி அந்த பல்வரிசையை, அந்த பல்வரிசையோடைய வெளிச்சத்தில் இவா 2 பேரும் குழந்தைய பார்த்தாலாம். பல்லுக்கு த்விஜன்னு ஒரு பேர் உண்டு. பிராமணனுக்கும் த்விஜன்னு உண்டு. அதாவது பல்லு முதல்ல முளைக்கும், கொஞ்ச நாள் கழித்து விழுந்து திரும்பி முளைக்கும். எது ஒன்று விழுந்து 2வது தடவை உருவானாலும் அதுக்கு த்விஜன்னு பேர். பட்சிக்கும் த்விஜன்னு உண்டு. ஏன்னா முதல்ல ஒரு முட்டை போடுறதா, அதுக்கப்புறம் அந்த முட்டை பொறிச்சு அதுலேருந்து ஒரு குஞ்சு வெளியில் வருதா, பட்சிக்கும் த்விஜகான்னு உண்டு பேர். அதே போல் பிராமணனுக்கும் த்விஜான்னு உண்டு. முதல்ல ஒரு சரீரம் எடுக்கிறாரா, ஜென்மா, சரீர ஜென்மா முதல்ல எடுக்கிறார். அப்புறம் உபநயனம் ஆன அப்புறம் ஒரு ஜென்மா, அது பேர் ஞான ஜென்மான்னு பேர். 2 தடவை 2 ஜென்மா எடுக்கிறாரா, அதனால் பிராமணனுக்கும் த்விஜான்னு பேர்.
எதுக்கு இப்போ சொல்ல வந்தேன், பெருமாள் அந்த பல்வரிசை அந்த காந்தியில் வசுதேவரும் தேவகியும் பெருமாளை பார்க்கறலாம். சாதா லோக குழந்தை மாதிரி இல்லாமல் அற்புத ரூபத்தோட பிறந்திருக்கிற நீ யாருன்னு கேட்கிறா. சங்கு சக்கரம் அதை மாதிரி 4 திருக்கைகளோட அதி சௌந்தர்யமாக அற்புத ரூபத்தோட பிறந்திருக்கிற குழந்தை நீ யாரு அப்படின்னு அவ 2 பேரும் கேட்குறா. இந்த குழந்தை பிறந்த சந்தோஷத்தை கல்கண்டுலாம் கொண்டு நம்ம கொடுத்து எல்லாருக்கும் கொண்டாடுவோம். அந்த மாதிரி ஒரு கற்கண்டு ஒரு 4 பேருக்கு கூட கொடுத்து கொண்டாட முடியாதபடி ஒரு சூழ்நிலை. அங்கே கொடுத்தா யாருக்கு கொடுக்கணும்? கம்சனுக்கு தான் கொடுக்கணும். சாதாரண நம்ம பார்த்து குழந்தை பிறந்ததுக்கே நம்ம இந்த பாடுபடுத்துறோமே. தேவதேவோ ஹரிப்பிதா சாட்சாத் எம்பெருமான் நாராயணனே பிறந்திருக்கான். அதுக்கு ஒரு சோபனம் சொல்லிக்க கூட முடியல. அவன் 2 பேரும் கேட்கறதுக்கு நீ யாருன்னு கேட்டதுக்கு பெருமாள் பதில் சொல்றார். நீங்க ஏற்கனவே நான் உங்க வயிற்றில் பிறக்கணும்னு தபசு பண்ணீங்க. அதாவது பிருஷ்ணி சுதபா அப்படின்ற உங்கள் ஜென்மத்தில் இதுக்கு தேவகிக்கு இதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் பிரார்த்தனை பண்ணவே அப்போது பிருஷ்ணி சுதபான்றவாளுக்கு ஒரு தடவை நான் குழந்தையா பிறந்தேன். அப்புறம் கஷ்யபர் அதித்தியா நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு வாமனனா ஒரு தடவை பிறந்தேன். இப்போ 3வது ஜென்மம் நீங்கள் வசுதேவர் தேவகியாக இருக்கும்போது உங்களுக்கு கண்ணனா ஒரு தடவை நான் பிறந்தேன். இப்படி 3 தடவை பிறந்து உங்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றினேன்னு பெருமாள் சொல்கிறார். அப்போ தேவகி சொல்கிறா, இப்போ எங்களுக்கு இன்னொரு பிரார்த்தனை இருக்குது. நீ தெய்வ செய்து லோக குழந்தைகளை போல இந்த தெய்வீக ரூபத்தை விட்டுட்டு லோக குழந்தைகளை போல ஆயிடுப்பா அப்படின்னு பிரார்த்திக்கிறா. சட்டுன்னு பெருமாள் 4 திருக்கைகளையும் சுருக்கிண்டு நீல வண்ணத்தில் சுருள் சுருளா கேசங்களோட குண்டு கண்ணனா சேவை சாய்க்கிறாளா. அது மாதிரி சேவை சாய்ச்சிட்டு தான் தாமதம். உடனே தேவிக்கு போய் வாரி எடுத்து அணைச்சுட்டாளாம். இத்தனை நேரம் கை கூப்பி சேவிச்சுட்டாலோ இல்லையோ, குழந்தைய லோக குழந்தை மாதிரி சேவை சாய்ச்ச உடனே வாரி போய் அணைச்சிண்டு கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாளாம். ராதே கிருஷ்ணா.